இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்கள் கண்முன் தோன்றியது தற்செயல் அல்ல. சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் இப்போது ஒரு வலிமையான கட்டத்தில் நிற்கிறீர்கள். இந்த கட்டம் உங்களை சோதிக்க வரவில்லை. இந்த கட்டம் உங்களை உயர்த்த வந்திருக்கிறது. வானில் கிரகங்கள் ஒரு புதிய அணிவகுப்பை உருவாக்கியிருக்கின்றன. அந்த அணிவகுப்பின் மையத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நேரம் உங்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட நேரம். இந்த சக்தி உங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட சக்தி. இதை உணருங்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் நம்பிக்கை வையுங்கள். சிம்மம் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல. சிம்மம் என்பது சூரியனின் குழந்தை, ஒளியின் வடிவம், வலிமையின் அடையாளம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தலைமை தாங்குவதற்காக பிறந்தவர்கள். அவர்கள் செல்லும் இடத்தில் மற்றவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் கவனிப்பார்கள். அவர்களிடம் ஒரு இயல்பான கவர்ச்சி இருக்கும். ஒரு இயல்பான தலைமை பண்பு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த வலிமையே சோதிக்கப்படும். தலைமை தாங்குவோர் தனிமையில் அழுவார்கள். வலிமையானவர்கள் உள்ளே உடைந்து கிடப்பார்கள். நீங்களும் அப்படி உணர்ந்திருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இப்போது அந்த தனிமை விலகும். இப்போது அந்த வலி ஆறும். சிம்மம் மீண்டும் எழும். இன்னும் வலிமையாக எழும். ஆகாயத்தில் இப்போது நடக்கும் கிரக நகர்வுகளை பற்றி சொல்கிறேன். குரு பகவான் இப்போது தன் சஞ்சாரத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை எட்டியிருக்கிறார். சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான பார்வை வீசுகிறார். ராகு புதிய வாய்ப்புகளை திறக்கிறார். கேது ஆழமான ஞானத்தை கொடுக்கிறார். இந்த 4 சக்திகளும் ஒரே நேரத்தில் செயல்படுவது மிகவும் அரிதான நிகழ்வு. 150 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த கிரக சேர்க்கை சிம்ம ராசிக்கு ஒரு தங்க யுகத்தை கொண்டு வருகிறது. இந்த சக்தியை வீணடிக்காதீர்கள். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். குரு பகவான் வளர்ச்சியின் தேவன். அவர் பார்க்கும் திசையில் எல்லாம் மலரும். குரு சிம்மத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்? தொழிலில் ஒரு விரிவாக்கம் வரும். புதிய வாய்ப்புகள் வரும். கல்வியில் ஒரு முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். மனதில் ஒரு தெளிவு வரும். இத்தனை நாட்கள் குழப்பமாக இருந்த பல விஷயங்கள் இப்போது தெளிவாகும். இத்தனை நாட்கள் மூடியிருந்த கதவுகள் இப்போது திறக்கும். குரு ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவை திறப்பார். அந்த புதிய கதவின் பின்னால் ஒரு அற்புதமான உலகம் காத்திருக்கிறது. சனி பகவான் நீதியின் தேவன். உழைப்பை அங்கீகரிப்பவர். சிம்ம ராசியினர் இத்தனை நாட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்? எவ்வளவு முயற்சி செய்தார்கள்? எவ்வளவு தடைகளை கடந்தார்கள்? அந்த ஒவ்வொரு கடினமான நாளையும் சனி கணக்கில் வைத்திருக்கிறார். இப்போது அந்த கணக்கை தீர்க்க சனி வந்திருக்கிறார். உங்கள் உழைப்பிற்கான பலன் இப்போது கிடைக்கும். உங்கள் முயற சிக்கான அங்கீகாரம் இப்போது வரும். இத்தனை நாட்கள் நிராகரிக்கப்பட்டது இப்போது ஏற்றுக்கொள்ளப்படும். ராகு கேது சிம்ம ராசிக்கு என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். ராகு வெளி உலகில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறார். வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்குகிறார். எதிர்பாராத நன்மைகளை அனுப்புகிறார். கேது உள் உலகில் ஒரு தெளிவை கொடுக்கிறார். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று புரிய வைக்கிறார். வாழ்க்கையில் என்ன முக்கியம் என்று உணர வைக்கிறார். இப்போது அடுத்த 14 நாட்களில் 3 பெரிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த 3 நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரும். முதல் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். தொழில் அல்லது வேலையில் ஒரு பெரிய அங்கீகாரம் வரும். நீங்கள் செய்த ஒரு வேலை பலரால் பாராட்டப்படும். உங்கள் திறமை ஒரு முக்கியமான நபரின் கண்ணில் படும். அந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வருவார். நீங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இது நடக்கும். இது நிச்சயம் நடக்கும். இரண்டாம் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். உணர்வு உலகில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு கணம் விலகும். ஒரு முக்கியமான உறவில் ஒரு நல்ல தகவல் வரும். மனம் இலகுவாகும். இதயம் மகிழும். ஒரு நல்ல செய்தி எதிர்பாராத நேரத்தில் வரும். அந்த செய்தி கேட்டவுடன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அது சந்தோஷக் கண்ணீர். மூன்றாம் கட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நேரடியாக பணவரவு தொடர்பானது. எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். சிலருக்கு நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு தொகை திரும்பி வரும். சிலருக்கு ஒரு சொத்து விவகாரம் சாதகமாக முடியும். சிலருக்கு ஒரு புதிய வருமான வழி திறக்கும். இந்த மூன்றாம் கட்டம் நிச்சயம் நடக்கும்.
இப்போது தொழில் மற்றும் வேலையை பற்றி ஆழமாக பேசலாம். சிம்ம ராசியினர் தலைமை பண்பு கொண்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்துவார்கள். அவர்களிடம் ஒரு கவர்ச்சியான ஆளுமை இருக்கும். இந்த ஆளுமை இப்போது இன்னும் பிரகாசிக்கும். உங்கள் திறமை இப்போது பலருக்கும் தெரியும். உங்கள் வல்லமை இப்போது அங்கீகரிக்கப்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு வரும், அல்லது ஒரு முக்கியமான திட்டத்தில் தலைமை பொறுப்பு வரும், அல்லது ஒரு பெரிய சம்பள உயர்வு வரும். உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் பணிபுரியும் குழு பெரிதாகும். உங்கள் பொறுப்பு விரிவடையும். இதற்காக தயாராக இருங்கள். தயங்காதீர்கள். நீங்கள் இதற்கு தகுதியானவர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய செய்தி காத்திருக்கிறது. தொழிலில் ஒரு திடீர் வளர்ச்சி வரும். ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு முக்கியமான வாடிக்கையாளர் வருவார். தொழிலை விரிவாக்க ஒரு நல்ல வாய்ப்பு வரும். புதிய நகரத்தில் அல்லது புதிய நாட்டில் தொழிலை விரிவாக்க யோசிப்பவர்களுக்கு இப்போது சரியான நேரம். முயற்சி செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். ஆனால் தொழிலில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. சிம்ம ராசியினர் சில நேரங்களில் அதிக நம்பிக்கையோடு ஒரு வேலையை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அதிக நம்பிக்கை சில நேரங்களில் சிக்கலை கொண்டு வரலாம். உங்கள் திறமையை நம்புங்கள். ஆனால் ஒவ்வொரு வேலையையும் நன்றாக ஆராய்ந்து மேற்கொள்ளுங்கள். அவசர முடிவுகள் வேண்டாம். யோசித்து முடிவெடுங்கள். மேலும் ஒரு விஷயம், உங்கள் தொழிலில் யாரோ ஒருவர் உங்களை நகலெடுக்க முயற்சிக்கிறார்கள். உங்கள் யோசனைகளை திருட முயற்சிக்கிறார்கள். உங்கள் வாடிக்கையாளர்களை இழுக்க முயற்சிக்கிறார்கள். இந்த நபர் உங்களுக்கு அருகில் இருப்பவராக இருக்கலாம். கவனமாக இருங்கள். உங்கள் தொழில் ரகசியங்களை அனைவரிடமும் பகிராதீர்கள். பணம் மற்றும் நிதிநிலையை பற்றி பேசலாம். சிம்ம ராசியினருக்கு பணத்தில் ஒரு நல்ல கட்டம் வந்திருக்கிறது. வரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் குறையும். கடன் தொல்லை விலகும். சேமிப்பு பெருகும். நீண்ட நாட்களாக தேங்கிப்போன பணம் திரும்பி வரும். ஒரு முதலீடு நல்ல பலன் கொடுக்கும். சிம்ம ராசியினர் செலவு செய்வதில் கொஞ்சம் தாராளமாக இருப்பார்கள். அழகிய வஸ்திரங்கள் வாங்குவார்கள். நல்ல உணவு சாப்பிடுவார்கள். நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள். இது அவர்களின் இயல்பு. ஆனால் இந்த நேரத்தில் சற்று சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வரும் காலத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும். அதற்கு பணம் தேவைப்படும். கையில் பணம் இருந்தால் மட்டுமே அந்த வாய்ப்பை பிடிக்க முடியும். வீடு, நிலம், சொத்து விஷயங்களில் என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக வீடு வாங்க கனவு கண்டவர்களுக்கு இப்போது வாய்ப்பு வரும். சொத்து வாங்குவதற்கான நல்ல நேரம் இது. ஆனால் ஒப்பந்தங்களில் கவனமாக இருங்கள். எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக செய்யுங்கள். யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். இப்போது காதல் மற்றும் உறவுகளைப் பற்றி பேசலாம். சிம்ம ராசியினர் காதலில் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் காதலிக்கும்போது முழு இதயத்தோடு காதலிப்பார்கள். தங்கள் காதலுக்காக எதையும் செய்வார்கள். ஆனால் அந்த காதல் மதிக்கப்படாவிட்டால் அவர்கள் மிகவும் காயப்படுவார்கள். இப்போது அந்த காயங்கள் ஆறும். காதலில் ஒரு புது வசந்தம் வரும். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. திருமண வாய்ப்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்த குணங்கள் உள்ள ஒரு நபர் வாழ்க்கையில் வருவார். அந்த நபர் உங்கள் ஆளுமையை மதிப்பார். உங்கள் வலிமையை அங்கீகரிப்பார். உங்களோடு நடக்க தயாராக இருப்பார். அந்த சந்திப்பு ஒரு தெய்வீக ஏற்பாடு. காதலில் இருப்பவர்களுக்கு உறவு வலுவடையும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தினர் ஒப்புதல் தருவார்கள். திருமணம் நடக்கும் வழி திறக்கும். இனி தயங்காதீர்கள். நல்ல நேரம் வந்திருக்கிறது. திருமணமானவர்களுக்கு என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்கிடையே ஒரு புது புரிதல் வரும். இருவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவுக்கு குடும்பத்தை ஒரு புதிய நல்ல திசையில் அழைத்துச் செல்லும். சிம்ம ராசியினர் சில நேரங்களில் தங்கள் கருத்தை மட்டுமே சரி என்று நினைப்பார்கள். வாழ்க்கை துணையின் கருத்தையும் கேளுங்கள். அவர்களது யோசனைகளை மதியுங்கள். இணைந்த முடிவுகள் எப்போதும் நல்ல பலன் கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வரும். ஒரு திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நடக்கலாம். ஒரு புதிய குழந்தை வரலாம். ஒரு நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பத்தினர் திரும்பி வரலாம். வீட்டில் சந்தோஷம் பெருகும். ஒற்றுமை வளரும். தாய் தந்தையர் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள்.
அவர்களின் ஆரோக்கியத்தை கவனியுங்கள். அவர்களுக்கு நேரம் கொடுங்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசம். அந்த கவசம் உங்களை எந்த ஆபத்திலிருந்தும் காக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். சிம்ம ராசியினருக்கு இந்த நேரத்தில் இதயம், முதுகு, கண் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம். இவற்றில் கவனமாக இருங்கள். அதிக வெயிலில் திரிவதை தவிரியுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆனால் அதிக உடற்பயிற்சி செய்து உடலை வருத்திக் கொள்ளாதீர்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள். நீர் அதிகம் குடியுங்கள். மன ஆரோக்கியத்திலும் கவனம் வையுங்கள். சிம்ம ராசியினர் சில நேரங்களில் தங்கள் வலியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். வலிமையாக காட்சியளிக்க விரும்புவார்கள். ஆனால் உள்ளுக்குள் வலியை விழுங்குவார்கள். இனி அப்படி செய்யாதீர்கள். நம்பகமான யாரிடமாவது உங்கள் மனதை திறந்து விடுங்கள். வலி பகிர்ந்தால் குறையும். சுமை பகிர்ந்தால் இலகுவாகும். நல்ல செய்தி என்னவென்றால், நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்த ஒரு உடல் பிரச்சினைக்கு இப்போது சரியான தீர்வு கிடைக்கும். சரியான மருத்துவர் கிடைப்பார். சரியான சிகிச்சை கிடைக்கும். உடல் நலம் திரும்பும். படிப்பு மற்றும் கல்வியை பற்றி சொல்வேன். படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். படிப்பில் கவனம் கூடும். தேர்வில் நல்ல மதிப்பெண் வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு தேர்வில் இந்த முறை வெற்றி வரும். உயர்கல்விக்கு செல்ல விரும்புபவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு வரும். வெளிநாட்டு படிப்பு கோரும் மாணவர்களுக்கு இப்போது நல்ல நேரம். விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படும். உதவித்தொகை கிடைக்கலாம். கனவு பல்கலைக்கழகத்தில் சேர வழி திறக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளைப் பற்றி தனியாக சொல்கிறேன். சிம்ம ராசியினருக்கு இந்த நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த காலம். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும். விசா தடைகள் விலகும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு நிலை வலுவடையும். புதிய வாய்ப்புகள் வரும். சம்பளம் அதிகரிக்கும். ஆன்மீக வளர்ச்சியைப் பற்றி சொல்கிறேன். சிம்ம ராசியினர் இயல்பாகவே ஒரு ஆன்மீக சாய்வு கொண்டவர்கள். தெய்வத்தில் நம்பிக்கை உடையவர்கள். இப்போது அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாகும். ஒரு நல்ல குறுக்க இடைப்பார். ஒரு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு வரும். தியானத்தில் ஆழமான அனுபவங்கள் வரும். கேதுவின் சக்தி ஆன்மீக ஞானத்தை கொண்டு வரும். தினமும் காலையில் சூரிய வணக்கம் செய்யுங்கள். சிம்ம ராசியினர் சூரியனின் குழந்தைகள். சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு தனிப்பட்ட சக்தியை கொடுக்கும். சூரிய பகவானுக்கு தாமரை படையல் செய்யுங்கள். வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபடுங்கள். இந்த சிறிய செயல்கள் பெரிய நன்மைகளை கொண்டுவரும். சவால்களைப் பற்றி வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் சில சோதனைகள் வரும். எதிர்ப்பாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள். உங்களை கீழே இழுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் சிம்மம் என்பது சிங்கம். சிங்கம் நரிகளைக் கண்டு அஞ்சாது. நீங்களும் அஞ்சாதீர்கள். உங்கள் திறமையும் உழைப்பும் உங்களை காக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். சிம்ம ராசியினர் சில நேரங்களில் கோபமாக வார்த்தைகளை வீசுவார்கள். அந்த வார்த்தைகள் உறவுகளை காயப்படுத்தலாம். கோபம் வரும்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். ஆழமாக மூச்சு விடுங்கள். பிறகு பேசுங்கள். பரிகாரங்களைப் பற்றி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவான் கோயிலுக்கு சென்று வணங்குங்கள். சிவப்பு நிற ஆடை அணிவது சூரியனின் அருளை கொண்டுவரும். தினமும் காலையில் சூரியனை நோக்கி நமஸ்காரம் செய்யுங்கள். நவக்கிரக வழிபாடு செய்யுங்கள். குழந்தைகளுக்கு உணவு கொடுங்கள். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். இந்த செயல்கள் கிரக தோஷங்களை நீக்கும். அடுத்த 30 நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். முதல் 10 நாட்களில் தொழில் சார்ந்த ஒரு முக்கியமான வெற்றி வரும். இரண்டாவது 10 நாட்களில் உறவுகளில் ஒரு முக்கியமான மாற்றம் வரும். மூன்றாவது 10 நாட்களில் பணவரவு அதிகரிக்கும். மனதில் ஒரு நிம்மதி வரும். ஒரு பெரிய முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பொற்காலத்திற்கு அழைத்துச் செல்லும். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் சூரியனின் கிரணம். நீங்கள் ஆகாயத்தின் கர்ஜனை. நீங்கள் வலிமையின் வடிவம். உங்களுக்கு எந்த சவாலும் பெரியதில்லை. உங்களுக்கு எந்த தடையும் நிரந்தரமில்லை. ஏனென்றால் சிம்மம் தோற்றால் மீண்டும் எழும். ஒரு முறை தோற்றாலும் இரண்டாவது முறை வெல்லும். நீங்களும் வெல்வீர்கள். இத்தனை நாட்கள் நீங்கள் போராடினீர்கள். இத்தனை நாட்கள் நீங்கள் வலியை தாங்கினீர்கள்.
இத்தனை நாட்கள் நீங்கள் மற்றவர்களுக்காக வலிமையாக நின்றீர்கள். ஆனால் உங்களுக்காக யார் நின்னார்கள் என்று தெரியுமா? தெய்வம் நின்னது, கிரகங்கள் நின்னன, உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நின்னது. அந்த சக்திகள் எல்லாம் இப்போது உங்களுக்காக செயல்படுகின்றன. வாழ்க்கை ஒரு கடல். அதில் அலைகள் வரும், புயல்கள் வரும். ஆனால் சிம்மம் கடலில் நீந்தும். சிம்மம் புயலை தாண்டும். நீங்களும் தாண்டுவீர்கள். இனிவரும் காலங்கள் உங்களுக்கு சொந்தமானவை. இனிவரும் வெற்றிகள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். கிரகங்கள் உங்களை ஆசீர்வதிக்கின்றன. தெய்வம் உங்களை கண்காணிக்கிறது. உங்கள் முன்னோர்களின் அருள் உங்கள் கூடவே இருக்கிறது. நீங்கள் தனிமையில்லை. ஒருபோதும் தனிமையில்லை. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆம், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அரிய ரகசியம் காத்திருக்கிறது. சிம்ம ராசினரின் வாழ்க்கையில் இனிவர இருக்கும் ஒரு அதிசயத்தை பற்றி இன்னும் ஆழமாக சொல்லவிருக்கிறேன். அந்த வீடியோவை தவற விடாதீர்கள். வாழ்க்கை அழகானது. வாழ்க்கை வெற்றியானது. உங்கள் வாழ்க்கை இனி ஒளிரும். இனி பிரகாசிக்கும். இனி வெற்றி கொள்ளும்.